இருக்கன்குடி இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலின் சிறப்பான காட்சி நிழற்படங்கள் சிறப்பாக இணைக்கப்பட்டுள்ளன. கோயிலின் வஸ்து, வாயில், வாகனம், பக்தர்களின் நிகழ்வுகளை பார்க்கலாம். இப்போது இந்த தலத்தின் ஆறடி சரித்திரம் மற்றும் விசேஷங்களை கீழே விரிவாக பார்ப்போம். இருக்கன்குடி மாரியம்மன் தல வரலாறு காணாமல் கிடந்த சிலை கண்டுபிடிப்பு. முக்கிய புராணம். சுமார் 300 ஆண்டுகள் முன்பு இருக்கன்குடியின் அருகேயுள்ள காட்டில் ஒரு பெண் பரிபூரணத்தம்மாள் மாடு மேய்க்கச் சென்றபோது களிப்பூ சாணம் சேகரித்து கூடை நிரப்பினாள். ஆனால் அந்த கூடை எடுக்க முடியாமல் இருந்தது. ஊர் மக்கள் அவளை அழைத்து வந்தபோது கூட வேறுபட்டிருந்தது. அதன் பின் அவரில் மாரியம்மனின் பிரகடனம் உணரப்பட்டு, என் சிலை இந்த இடத்தில் புதையுண்டுள்ளது, அதை தோண்டும், கோயிலை கட்டி வழிபாடு செய்யுங்கள் என்று அருள் கிடைத்தது. அதன் பின்னர் சன்னதியின் கீழிருந்து அம்மன் சிலை தோண்டப்பட்டது. அதன் இடத்தில் கோயில் கட்டப்பட்டு வழிபடத் தொடங்கப்பட்டது. பெயரின் மூலம் இந்த தலத்திற்கு ஆவிக்கும் சிறப்பு. இடது பக்கத்தில் அர்ஜுன ஆறு மற்றும் தெற்கே வைப்பாறு ஆறு ஓடுகின்றன. 2 புனித நதிகளும் இணையும் இடத்தில் அம்மன் தோன்றியதால் இருகங்கை குடி என்று அழைக்கப்பட்டு பின்னர் இருக்கன்குடி என வளர்ந்தது. கோயிலின் தத்துவம் மற்றும் விசேஷங்கள் சமயம் சிவ அம்சமாக அம்மன் சிவனுடைய சக்தி வடிவம் என கருதப்படுவதால் சிவவாகனமான நந்தி அம்மனுக்கு முன்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அமர்வு முறை. பொதுவாக மாரியம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்குபடி அமர்வர். ஆனால் இக்கோயிலில் எதிர்முறை வலது காலை மடித்து இடது காலை தொங்கி வருவது விசேஷமாகும். பக்தர்களின் நம்பிக்கைகள் மற்றும் பரிகாரங்கள். பிரச்சனை, வேண்டிக்கை பரிகாரம், விளக்கம், கண் நோய், வயிற்று வலி, கை கால் வலி, அம்மையம்மனை தரிசித்து தீர்த்தம் நிபந்தனை முழுதாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. குழந்தை வரம் வேண்டுதல். கரும்பு தொட்டில் குழந்தையை படுத்தி சன்னதியை சுற்றுதல் நிறைவேறாத வேண்டுதலை நிறைவேற்றும் வழியாக கருதப்படுகிறது. விழாக்கள் மற்றும் வழிபாட்டு நேரங்கள். ஆடி பிரம்மோற்சவ விழா. ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் முக்கிய திருவிழா நடைபெறும். கொடியேற்றம், வாகன ஊர்வலம், உற்சவர் வீதி உலா, 2 நதிகளில் நீராடுதல் போன்ற பொது நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. பரிகாரங்கள். பக்தர்கள் அஞ்சி சட்டி, அயரங்கன் பானை, கயிறு குத்துதல் போன்ற வழிபாடுகளை சிறப்பு முறை பின்பற்றுகின்றனர். வழிபாட்டு நேரம். பொதுவாக காலை 5 சிவனானர் முதல் 1:30 வரை, மாலை 4 முதல் 8 வரை திறந்திருப்பது வழக்கம். சிறு கண்ணோட்டு. இந்த தலத்தில் வருடத்திற்கு பல முறை நதிகளில் தண்ணீர் ஓடாது, அணைகள் காரணமாக. ஆனால் பக்தர்கள் பம்ப் மற்றும் குடிசைகளை அமைத்து சாந்தி பெற்றுக் கொள்கின்றனர். கோவிலை சுற்றி 300 கணக்கான கடைகள் உள்ளன. பூஜை பொருட்களை வாங்க வசதியாக கிடைக்கின்றது. கோயில் கட்டடக்கலை, பரிசுத்த தன்மை, பக்தர்களின் அனுபவங்கள் அனைத்தும் இந்த தலத்தின் மதிப்பை இன்னும் அதிகரிக்கிறது. உருக்கமான முடிவுரை. இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் என்பது அதிசயமான கதை. விசித்திர வாகன அமைப்புகள், புண்ணிய நதிகளிடையே தோன்றிய தெய்வம், பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் திருவிழாக்களின் அருமை ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய தலம். நீங்களும் உங்கள் குடும்பமும் எந்த வினையாக இருந்தாலும் இங்கு வந்து அம்மனின் அருளை பெற்று வாழ்வில் நலன்களை அனுபவிக்க முடியும் என்று நம்புகிறேன். மேலும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். மகிழ்ச்சியுடன் உதவ தயாராக இருக்கிறேன். இருக்கன்குடி